மனோஜும் பார்த்திங்கன்னா எப்படியாவது கிறிஸை அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் பிஏட்ட சொல்லிட்டுலாம். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணிக்கே தெரியாது மனோஜ் இந்த வேலைலாம் பார்க்குறது. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க, இப்போலாம் பண்ணக்கூடாது, அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகும், நம்ம அங்கிள் ஆண்டிக்கே பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அப்படியா ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி பேசி கேட்குறாருங்க. அந்த டைம் நம்ம சுருதிக்கு வந்து ரவி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சுருதியோட அம்மா வந்து, மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு, என்ன புதுசாக மருமையனெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுருதி கேட்கல, என்ன தனியாக ஒரு பொண்ணோட அனுப்பிச்சிருக்க, உனக்கு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து, உனக்கு உன் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லைனா இரு, எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுருதி மூக்கு உடச்சி விட்றாதுங்க. அதே டைம் நம்ம முத்து தாங்க நம்ம மீனை வந்து கிறிஸை தத்து எடுத்துக்கிறதுக்கு சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த செல்வம் வராது, என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தண்ணி அடிக்கிறதுனால தானே சிஸ்டர் உன்னை விட்டுட்டு போனாங்க, திரும்பி அதே பண்ணுற, போடா நீ வேற, அவளால் தான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி, நான் எத்தனை வருஷமாக அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா கிறிஸை தத்தெடுத்து வளர்க்கணும்னு, இப்போ நான் சொன்னால் அவள் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாடா, அதே எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து தண்ணி அடிச்சுட்டு, என் வாழ்க்கை இந்த மிச்சர் மாதிரியே போயிடும் போலக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காருங்க. மனோஜ் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நானும் கிறிஸை வெளியூர் அனுப்புறதுக்கு தான்மா முயற்சி பண்ணேன், ஆனால் அது தப்பாயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த டைம் மீனா வந்துட்டு இருக்கையில், பிரச்சனை வருதுடா, இப்போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லல. மீனா எனக்கு ஒரு டீ கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் மனோஜ் ரோஹிணி ரூமுக்குள்ளே போயிட்டு, அந்த டைம் நம்ம ரோஹிணிக்குள்ளே கிறிஸோட அம்மா ஆவி பூந்த மணிக்கு நடிக்கிறாங்க, என் பையனை நீ வெளியூர் அனுப்ப பிளான் போடுறியோ, இங்கே போகிற உங்கள் அம்மா ரத்தத்தை உறிஞ்சி கடலில் ஊற்றி விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் என் பையன் மணிக்கு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.